ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் எபிசோட் நம்பர் 19. இன்னைக்கு என்னன்னா, இப்பெல்லாம் நிறைய பேர் கோல்டு ரேட் அதிகமானதால ஜுவல்லா பர்ச்சேஸ் பண்ணாம காயினா வாங்குறீங்க. அந்த காயின கூட ஏன் பெரிய ஷாப்க்கு போய் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட்ல எனக்கு விளக்கம் கொடுங்க. ஏன்னா நான் யோசிக்கிறது வேற. நீங்க எத வச்சு யோசிக்கிறீங்க? எதுக்காக அந்த பெரிய ஷாப்ல போய் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தேவை 916 கேடிஎம்மா அது மட்டும் தான் உங்களுக்கு தேவை. பெரிய ஷாப்போட முத்திரையோ, அவங்களோட பேரோ எதுவுமே நமக்கு தேவையில்லையே. நமக்கு தேவை கோல்டு. அதுக்காக தானே நம்ம போயிட்டு வாங்குறோம். அவங்களோட லோகோ நமக்கு எதுக்கு? நீங்க எப்படியும் அந்த காயின வாங்கி ஒண்ணு அத மாத்திட்டு நீங்க ஜுவல்லா எடுப்பீங்க. இல்ல காயின வச்சு நீங்களா ஜுவல் செய்வீங்க. அப்படியே இல்லன்னா காயின யாருக்காச்சும் மொய் வைப்பீங்க. அதுக்கு எதுக்கு நீங்க அவங்களோட பிராண்ட் எல்லாம் எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு புரியல. சின்ன ஷாப்க்கு போனீங்க அப்படின்னாக்கா, அவங்க மேக்கிங் சார்ஜ் இல்லாம கோல்டு ரேட்டு பிளஸ் ஜிஎஸ்டி இத மட்டும் போட்டு தான் நமக்கு காயின் குடுக்குறாங்க. இதே பெரிய ஷாப் போனீங்க அப்படின்னாக்கா 3% வந்து மேக்கிங் சார்ஜா வாங்குறாங்க. நிறைய சின்ன ஷாப் எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்கா, அவங்க எல்லாம் ஜஸ்ட் ரீசேல் அவங்களோட லாபம் மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு மீதி வந்து ரீசேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷாப்க்கு நீங்க போறீங்க அப்படின்னாக்கா, அவங்க காயின் மேக் பண்ணாததால அவங்க மேக்கிங் சார்ஜஸ் போட மாட்டாங்க. 916 தான் நமக்கு தேவைன்னும் போது எந்த கடையில வாங்கி கொடுத்தா நமக்கு என்ன இருக்கு? அத நீங்க வாங்கி உங்களோட மேக்கிங் சார்ஜஸ் வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம். பெரிய ஷாப்க்கு போறீங்கன்னா, அது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான். சோ முடிஞ்ச அளவுக்கு காச சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு எபிசோட வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட் விஜய் வணக்கம்.